ஹலோ வியூவர்ஸ், நம்ம கருப்பு உளுந்தில் இப்போ இட்லி பொடி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்து தோலோடையே எடுத்து வச்சுக்கோங்க. தோலோடு சாப்பிட்டா தான் நமக்கு ஃபுல் சத்து கிடைக்கும். தோலோட அரை பருப்பாக கூட கிடைக்குது. இப்போ முழுசாக கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை அரை பருப்பாக கிடைச்சாலும் பரவாயில்ல. அதை ஃப்ரை பேனை வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வந்துடும் கருப்பு உளுந்துலேருந்து. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் இப்போ உளுந்து எடுத்திங்கன்னா 3/4 பவுல் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா செவக்க வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடலைப்பருப்பை செவக்க வறுத்த பின்னாடி ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட கருப்பு எள்ளையும் வறுத்துக்கருங்க. எள்ளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, லேடிஸ்க்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 பூண்டையுமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 10-15 சேப்பு மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா சருக, அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம கழுவுனா தண்ணி இல்லைன்னா கழுவி அதை லைட்டாக ஒரு வெள்ளை துணியெல்லாம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா சருக வறுத்துட்டு எல்லாமே ஆயிடுச்சுங்க. வறுத்துட்டோம், எல்லாத்தையுமே ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா கொஞ்சம் கொரன்னு பொடிலாம் எப்படிங்க இருக்கும், ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கிட்டால் சாப்பிட நல்லாயிருக்கும் நமக்கு. அந்த மாதிரி அரைச்சிட்டு இட்லி சுட்டு நல்லா 2 ஸ்பூன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இட்லி சாப்பிட்டோம்னா நமக்கு கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடிங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப சத்தானது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.